உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் எதுக்காக மூளைய பிழிஞ்சு அவ்வளவு யோசிக்கணும்? ஏன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. சொல்லு டெல். டாக்டர் சிவா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரியல. இது என் அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. ஆனா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. இனிமே ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா கேன்சல். போங்க. இங்க பாரு சக்தி. இது அவ அக்காவுடைய வாழ்க்கை பிரச்சனையா? ரஞ்சன் யாருங்கறத ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு எதுக்காக இப்படி சொல்றா? அவ யாருன்னு எதுக்காக தெரிஞ்சுக்க விரும்புறா? ஆனா அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க பார்த்தந்தான் ஞாபகமே இல்ல. ரீமாவுக்கும் ரஞ்சனுக்கும் ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அவ? எத்தனை கேள்விகள். எனக்கு தலையே விடிச்சிரும் போல இருக்கு. அடடடடா பசங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூவையெல்லாம் இங்க அங்கே. டே தர்மா, அவங்களெல்லாம் புடி. அச்சோ, இங்க பாத்தியா? இங்க பாரு, சரியா சொல்லு. நீ ரஞ்சனை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்த? நீ என்ன இவ்ளோ கோவப்படுற? சொல்லு, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ரஞ்சன் அப்படி என்ன பண்ணா? இப்படி வாங்க. சரி, சாரி. இப்ப சொல்லு, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு தான் எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல. ரஞ்சன் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லவே விரும்பலங்கிறப்போ நான் உங்ககிட்ட பேசி என்ன பண்றது? ஏன் சக்தி இப்படி பண்ற? நான் தான் சொல்றேனே, எனக்கு அவனை எங்க பார்த்தேன்னு ஞாபகமே இல்ல. நான் உண்மையதான் சொல்றேன். இங்க பாரு, நீ எந்த விஷயத்தை நேரடியா சொல்ல மாட்டியா? இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. இத ரஞ்சன் கிட்டே கேட்டுலாமே. ரஞ்சன்! ஓஹோ, உங்க ரெண்டு பேருடைய பூமழை தூர ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க அக்காவோட நலுங்க ஆரம்பிக்கலாமா? வா. இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. டாக்டர் சிவா, மந்திரா மேடம் சொன்னது கரெக்ட் தான். இந்த சிவாக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வர போறதில்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவ ஏன் சக்தி பின்னாடி சுத்துறான்? ஒருவேளை அவன் சக்திய மடக்க பாக்குறானா என்ன? எனக்கு சிவாவை நினைச்சா கவலையா இருக்கு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 4 நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து இப்பதான் நம்ம தப்பிச்சிருக்கோம். சிவா மெயின் ட்ரஸ்டி, டாக்டர் வேற. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா எல்லாரும் பேசதானே செய்வாங்க. அதோட அவங்க பேசுறதெல்லாம் சந்தேகமா மாறிடும். அந்த சந்தேகத்தால நம்மளோட மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதோட எந்த ரகசியத்தை நம்ம இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்கோமோ அது மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அப்புறம் நம்ம குடும்பம் எல்லாமே நாசமா போயிடும். மாமா, நான் கூட இததான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன செய்யறது? சிவா என்னோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானா? ஆனா ஏன்? ஏன்னா அவன் மனசு சொல்றத அவன் கேட்கறான். நீங்க எல்லாரும் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலோட முதலாளி ஆயிட்டீங்க. ஆனா உங்க பிள்ளையோட மனநலமை புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் சிவா குருக்கள் வீட்டுக்கு ஏன் அடிக்கடி போயிட்டே இருக்கான்? அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காகவா? இல்ல நலங்கு வைக்கவா? இல்ல, சக்திக்காக. சக்தி, போமா, போய் அக்காவுக்கு நலங்கு வை.
2 பேருமே சந்தோஷமா இல்ல. என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு. நிச்சயமா இதுக்கு ரஞ்சன் தான் காரணம். பொண்ணுக்கு நலுங்கு வச்சாச்சு. இப்ப மாப்பிள்ள உங்க டர்ன். என்ன? இந்த ரஞ்சனை நினைச்சு சக்திக்கு இவ்வளவு கவலைப்படுறான்னு இப்பதான் புரியுது. வேற யார் கண்ணையும் படாததை நான் பார்த்துட்டேன். அவனை பத்தின கேவலமான உண்மை. நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. என்னானாலும் சரி, ரஞ்சனை பத்தின எல்லா ஞாபகம் வர்ற வரைக்கும் இத நல்லா யோசிச்சு இதை என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஞாபகம் வரல சக்தி. ஆனா சக்திக்காக சிவா கஷ்டமானது மட்டும் இல்ல, செய்ய முடியாத வேலையவும் செய்வான். இல்லம்மா, இது சாத்தியமே இல்ல. சிவாவும் சக்தியும் எப்படி ஒண்ணா? என்னப்பா இது? எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற சூர்பனக மந்த்ரா இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க அம்மா, நான் என் சிவாவை மறுபடியும் உடைஞ்சு போறதுக்கு விட மாட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, நாம அவனை ஒரு முறை ஆல்மோஸ்ட் இழந்துட்டோம். அவனோட கடந்த காலத்து நிழல் இன்னமும் அவனை சுத்திக்கிட்டேதாமா இருக்கு. அதோட அந்த மாதிரி உறவு உருவாகிற மாதிரி இருந்தா நாம அதை தடுத்தாகணும். அதோட எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. அவனுக்கு சக்தி மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.